ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். மடத்தின் பின்புறம் உள்ள ஏகந்தமான பலா மரத்தடியில் மாலை நிறத்து சூரிய வெளிச்சம் பொன்னிறமாக படர்ந்திருக்க மகாபரிவா பத்மாசனத்தில் வீட்டு இருந்தார். அவர் திருமுகத்தில் பிரபஞ்சத்தின் ஒளி குடிகொண்டிருந்தது. அப்போது நடுத்தர வயதுடைய ஒரு பக்தர் தன் வாழ்நாளில் எத்தனை துயரங்களையும் முகத்தில் சுமந்து கொண்டு வந்து பெரியவாளின் பாதங்களில் அப்படியே விழுந்து விம்மி அழுது கொண்டிருக்கிறார். பெரியவா, பணமில்லாம இந்த உலகத்துல வாழவே முடியல. பெரியவா, எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, கூட பிறந்தவர்களை மதிக்க மாட்டிக்காங்க. பணத்தால நான் படுற கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். இந்த வறுமையில இருந்து கடன்ல இருந்து மேலே எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க பெரியவா என்றே கூறினார். மகாபெரிவா தன்னுடைய கருணை பொலிவும் கண்களால் அந்த பக்தரை உற்றி நோக்கி கையை உயர்த்தி அபயம் அளித்து மனிதன் பணத்தால் மட்டும் அவஸ்தையையும் அதிலிருந்து விடுபட்ட புதன்கிழமை செய்யும் வேண்டிய ரகசிய பரிகாரத்தையும் அமுத மொழிகளாக பேசத் தொடங்கவோ ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல பணத்தால் மனிதன் படக்கூடிய அவஸ்தையும் அவமானமும் என்ன தெரியுமா? பணமில்லாத ஒரு மனிதன் இந்த உலகம் சாதாரணமாகத்தான் மதிக்காதுங்க. ஆனா கையில காசுன்னு இருக்கும் பொழுது அதை எல்லாரையும் நிச்சயமா தேடி வரவும் மதிக்கவும் ஆரம்பிக்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். கடன்பட்டவன் நெஞ்சம் போல துடித்தான் என்று சொல்வார்கள். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத போது கடன் கொடுத்தவன் வாசலில் வந்து நின்று சத்தம் போடும்போது ஏற்படக்கூடிய அவமானம் இருக்கிறது, அது மரணத்தை விட கொடியது. நீ இவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், உன்னிடம் ஒழுக்கமும் பண்பும் நிறைந்திருந்தாலும், கையில பணமில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அறிவில்லாதவர்கள் கூட உங்களை அவமதித்து பேசவோ ஆரம்பித்திருப்பாங்க. இதுக்கு காஞ்சி மகான் மகாபெரிவா புதன்கிழமை நாளில் செய்ய சொன்ன ஒரு முக்கியமான பரிகாரம். புதன்கிழமை என்பது வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான புதன் பகவானுக்கும் தடைகளை நீக்கும் மகா கணபதிக்கும் உரிய நாள். இந்த நாளில் நீ குளித்து முடித்ததும் செய்ய வேண்டிய அந்த ஒரு எளிய பரிகாரத்திற்கு தேவையானது இரண்டு பொருட்கள் தான். ஒன்று சுத்தமான பச்சரிசி, மற்றொன்று ஒரு துண்டு வெல்லம். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முறைகள் இது. புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து உன்னுடைய கடமைகளை முடித்து தூய்மையான நீராட வேண்டும். குளித்து முடித்ததும் எதையும் சாப்பிடாமல் நேராக உன்னுடைய பூஜை அறைக்கு செல்ல வேண்டும். அங்கே மகா கணபதியின் திருவுருவ சிலையை படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபத்தையும் அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வழிபடுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு சிறிய கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் அதனுடன் ஒரு சிறிய துண்டு வெல்லத்தையும் ஒன்றாக கலந்து கணபதியின் பாதத்துல வைக்க வேண்டும். கண்களை மூடி என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் வறுமை இருளானது நீங்க வேண்டும், என்னுடைய கடன் சுமைகள் யாவுமே தீர வேண்டாம் என்று மனமுருகி பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஒரு பிரார்த்தனைகளை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த வழிபாட்டை நீ செய்ய வேண்டிய ஒரு மிக விசேஷமான நேரம் மாலை 7 மணில முதல் இரவு 9 மணி வரைக்குள் நீங்கள் இது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணவும் ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டை நீங்க செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான நேரம் புதன்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளான சூரிய ஓரை அல்லது பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் தூய்மையாக இருக்கும். பூஜை அறையில் கணபதியை வணங்கிவிட்டு அந்த வெல்லம் கலந்த பச்சரிசியை உன்னுடைய கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் சென்று உன்னுடைய வீட்டின் அருகிலே அல்லது தூய்மையான மரத்தடியிலோ இருக்கும் எறும்புகளின் புற்றுக்கு அந்த பச்சரிசியையும் வெல்லத்தையும் உங்களுடைய கைகளாகவே உணவாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆன்மீக ரகசியமானது கிடைக்கும். அரிசியை எறும்புகள் தன்னுடைய புற்றுக்கு எடுத்து சென்று சேமிக்கும். அவை அந்த அரிசியை சாப்பிடும் போதெல்லாம் உங்களுடைய பல பிறவிக்கான பாவங்களும் கர்ம வினைகளும் கரைய தொடங்கும். எறும்புகளுக்கு உணவிடுவதன் மூலம் முக்கோடி தேவர்களின் ஆசையும் உனக்கு கிடைக்கிறது. விக்கினங்களை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமான் உன்னுடைய பொருளாதார தடைகளை இவரோடு அறுக்கவும் ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு போனோம்னா இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. வரவேண்டிய பணமுறவு உங்களை தேடி வந்துவிடும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். அவமானங்கள் மறைந்து வாழ்க்கையில முன்னேறுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கை கொடும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.